Taste the Daily. அண்மை செய்தி. கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் தர்மசாலையில் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கக்கூடிய அரிசி மூட்டைகளில் புழுவும் எலி எச்சங்களும் இருக்கும் வீடியோ வெளியாகி பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழர் தளபதி வழங்க கேட்கலாம். வணக்கம் தமிழர் தளபதி, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்று உலகிற்கு எடுத்துரைத்த வள்ளலார் வாழ்ந்த அந்த வடலூர் சத்தியஞான சபையில் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கக்கூடிய உணவுக்கான அரிசி மூட்டைகள் போதிய பராமரிப்பு இல்லாமலும் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதால் அது வீணாகி வரும் வீடியோ தற்போது வெளியாகி பக்தர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் உருவாக்கிய அந்த சத்தியஞான சபையில் அமைந்துள்ள பெருவெளியில் வள்ளலாரால் நிறுவப்பட்ட தர்மசாலை மூலமாக பக்தர்களுக்கு பசியார உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது. அவ்வாறு வழங்கப்படும் உணவுகளுக்காக தமிழகம் மட்டுமில்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் மூட்டை மூட்டையாக அந்த அரிசி மூட்டைகளை தானமாக வழங்கி செல்கின்றனர். அவ்வாறு தானமாக வழங்கக்கூடிய அந்த அரிசி மூட்டைகளை இந்த தெய்வநிலை அதிகாரிகள், அதாவது இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் இந்த தர்மசாலைக்கு எதிர்ப்புறம் உள்ள அந்த அன்னதான கூடத்தில் குவித்து வைத்துள்ளனர். அவ்வாறு அந்த வைக்கப்பட்டுள்ள அரிசி மூட்டைகள் போதிய பராமரிப்பு இல்லாமலும் பாதுகாப்பு தன்மை இல்லாமலும் கடமைக்கு தூக்கி வீசப்பட்டது போல் அரிசி மூட்டைகள் அங்கு குவித்து வைக்கப்பட்டுள்ளதால் அந்த அரிசி மூட்டைகள் அந்த புழு பூத்தும் பூசணம் பிடித்தும் அந்த எலியின் எச்சங்களுடன் வீணாகி வரும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்த வீடியோ தற்போது வெளியாகி பக்தர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனை பராமரிக்க வேண்டிய இந்த இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளோ அல்லது இந்த மாவட்ட நிர்வாகமோ கண்டு கொள்ளாமல் அலட்சியமாக செயல்படுவதால் அந்த ஏழை எளிய மக்களுக்கு வழங்கக்கூடிய அந்த உணவுகள் இந்த ஆரோக்கியமான உணவாக உள்ளதா என்ற ஒரு சந்தேகமும் எழுந்து வருகிறது. அதாவது பார்த்தோம் என்றால் இந்த சாதாரண உணவகங்களில் உணவுகள் சரியாக உள்ளதா என்று ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய அந்த உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஏன் இந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நாள்தோறும் சாப்பிடக்கூடிய அந்த வள்ளலார் தர்மசாலையில் சுகாதாரத்துடன் உணவுகள் வழங்கப்படுகிறது என ஆய்வு மேற்கொள்ளாது ஏன் என்ற கேள்வி பக்தர் மத்தியில் எழும்பி வருகிறது. அதாவது ஏற்கனவே பார்த்தோம் என்றால் இந்த வடலூர் வள்ளலார் பெருவெளியில் சர்வதேச மையம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த வள்ளலார் பக்தர்கள் மற்றும் பார்வையுற மக்கள் போராடி வரும் நிலையில், அதாவது வள்ளலார் கண்ட கனவாக இருக்கக்கூடிய அந்த தர்மசாலையில் பக்தர்களுக்கும் முதியோர்களுக்கும் வழங்கக்கூடிய உணவுக்கான அரிசி மூட்டைகள் பராமரிப்பு இல்லாமல் வீணாகி வருவதை இந்த ஸ்டாலின் அரசும் இந்த மாவட்ட நிர்வாகம் கண்டு கொள்ளாமல் இருப்பது வேதனையின் உச்சம்தான் அருண். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழர் தளபதி.